திரு சாமிநாதன், ராகுல் காந்தியோட திட்டம் தான் இது. திமுக பாஜக பக்கம் தள்ளிடணும், இங்க ராகுல் விஜய் அப்படிங்கிற எலிவேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக போய்விடுங்கிற பதட்டத்தில் இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பல கட்சிகள் திமுக ஏன் வரல அப்படிங்கறத ஒரு குரலா எழுப்புறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு 2 ஆண்டுகள் தேர்தலுக்கு இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு பின்பு இந்தியா கூட்டணியில் மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகளோட ராகுல் காந்தி அவர்கள் உட்கார்ந்து தொகுதிகளை பங்கு வச்சா கூட அவருடைய நம்பகத்தன்மையை முதல்ல கேள்விக்குறியாயிருச்சுல. கடைசி நேரத்தில் சொல்லாமல் சென்று விட்டது காங்கிரஸ் கட்சி. கிட்டத்தட்ட அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒரு பழிச்சொல்லுக்கு உள்ளா இருக்கு. அப்ப திமுக பாஜக பக்கம் நெருங்கி விட்டாலோ அல்லது காங்கிரஸ் பக்கம் நெருங்காமல் மீண்டும் பிஜேபியோடு ஒரு வகையில் நெருங்கி விட்டால் அது காங்கிரஸ் கட்சியை ரொம்ப பலவீனப்படுத்தும். அகில இந்திய அளவுல தமிழ்நாட்டு அரசியல அவர்களுக்கு தாவேக்கா இருக்கு, அது பலமாக கூட இருக்கலாம். ஆனா அகில இந்திய அளவுல ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிற இடத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இழந்து விட்டது. எப்ப அது திமுகவோடு உறவை முறித்துக் கொண்டதோ அப்பவே இழந்துருச்சு. அப்ப அதை ஒட்ட வைக்கிறதுக்காக அவர் சில ஆட்டங்களை ஆடுறாரு. அது ராகுல் காந்தி அவர்களுடைய ஆட்டம் தான். பதிலுக்கு திமுக அதை விட அதிகமா மதிநுட்பத்தோட ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. நீங்க கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில உறவுல இருப்பாங்க. ஆனா விஜய் கட்சிக்கு கடுமையான ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு 18% தாண்டிட்டாங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா திமுக என்ன பண்றாங்கன்னா முரசொலியில பிஜேபிக்கு எதிராக எழுதுறாங்க. ஆனா களத்துல கனிமொழி சோமு போன்ற எம்பிக்கள் அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைங்கிறாங்க. திருச்செந்தூர் கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசுற பொழுது இன்னும் 6 மாதத்துல திருச்சி சிவா அவர்கள் இதாவாரு, மினிஸ்டர் ஆவாரு, மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற வார்த்தைகளை பேசுறாங்க, மறுக்கவும் மாட்டாங்க. அப்ப அது என்னன்னா, இயல்பாகவே அது திமுகவுக்கு ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒன்றா இருக்கு. நீங்க தொடர்ந்து பல வழக்குகள் பாய்ச்சப்படுது. நீங்க ஜெயலலிதா அவர்கள் கவர்மெண்ட்டை விட ரொம்ப தீவிரமா மக்கள் பணி செய்வதை விட அதிகமான அளவுல திமுகவினர் வேட்டையாடப்படுறாங்கல்ல. நீங்க கடந்த 100 நாட்களே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது, மார்கண்டேயன் அவர்கள் கைது, அதற்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதே விசாரணை, அது கைது என்கிற ஒரு நிலை. அதுக்கு பின்பு பல முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கல் பாய்ச்சப்படுது. அப்ப இந்த நேரத்துல பாஜகவை நெருங்குறாங்கிறதே ஒரு வகையில தற்காப்பா இருக்கு அவர்களுக்கு, திமுகவுக்கு. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு கனிமொழி அவர்கள் தேநீர் விருந்தில கலந்துக்கிறாங்க. அதுக்கு 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தன்னோட தொகுதி பிரச்சனைக்காக நிதின் கட்கரி அவர்களையும் சந்திக்கிறாங்க. அப்ப இது எல்லாவற்றையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தேநீர் விருந்துக்கு முன்பே நிதின் கட்கரி அவர்கள்ட்ட அது தூத்துக்குடி தொகுதியினுடைய எம்பியாக அவர் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் அந்த மனுவை கொடுக்கிறார். அப்ப நீங்க கிட்டத்தட்ட பாஜகவின் மீதான ஒரு நம்பகத்தன்மை வருதில்ல. கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்ப தொகுதி பிரச்சனைகளுக்கு ஒரு மத்திய அமைச்சரை அணுகினால் ஏதோ ஒரு வகையில தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு துளிர்த்திருக்கலாம். அது கடந்த காலத்துல அப்படி இல்லையே. பாஜக எப்பொழுதும் மக்கள் பணி செய்யாது என்பதால் தான் திமுகவினுடைய நிலைப்பாடு இருந்தது. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது அணி ஒருவேளை இவர்கள் அமைக்கக்கூடும். அது அப்படி அமைத்தாலுமே அது பாஜகவுக்கு தானே உதவும். நீங்க 3வது அணி அமைப்பது என்பது நீங்க பொது எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரியே ராகுல் காந்தி தான், திமுகவுக்கு எதிரியே ராகுல் காந்தி தான். அப்ப நீங்க பாஜகவோட அனுசரணையாக போயும் அந்த எதிரியை வீழ்த்த முடியும். நீங்க 3வது அணி அமைத்தாலுமே அது இயல்பாகவே தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி என்கிற ஒரு பிம்பம் வந்ததுக்கு காரணம் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். கடந்த 2019 முதல்ல அவர் தான் ராகுல் காந்தி அவர்களை பிரதமரனே முன்மொழிந்தார். பட் ஆனா நீங்க ஒரு தேர்தல் தோல்விக்கு பின்பு தாவேக்காவோடு கைகோர்க்கிற பொழுது சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்கிற நிலைப்பாட்டுல இன்னைக்கு அவருடைய முதல் எதிரி காங்கிரஸ் தான் நான் பாக்குறேன். பாஜக எல்லாம் கடந்த காலங்களை போன்று இவர்களுக்கு எதிரி நிச்சயமாக இல்லை. இருந்திருந்தா இந்த 100 நாள்ல நீங்க 100 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் தான் இந்த தேர்தல், அதிமுக அமித்ஷா திமுகவை விட்டது, இவ்வளவு விமர்சனங்கள் வந்தது. இந்த 100 நாட்கள்ல பாஜக அரசுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர்ல அந்த முறைகேடுகளுக்கு எதிராக தான் போராட்டம் நடக்குது. நீட்டே முறைகேடு தான் முரசொலியில கற்ற வருது. ஆனா அந்த நீட்டுக்கு எதிராக சிபிஐ கட்சி தன்னோட பாலன் இல்லத்தை திறக்குது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல பெரிய அளவுல மாவட்ட அளவுல இந்த போராட்டங்களை முன்னெடுக்கல? மாணவரணி ஏன் செய்யல? அப்ப நீங்க ஒரு பக்கம் தொகுதி மறுவரையறை மசோதாக்கு பிரகாஷ் சார் அவர்கள் சொல்றது ரொம்ப சரியான புள்ளி. தொகுதி மறுவரையறை மசோதாக்கு தாவேக்கா அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு பக்கபலமா தமிழ்நாடு அரசுல தீர்மானம் வருகிற பொழுது அதை ஆதரிக்கிறாங்க. நேரலை போயிட்டு இருக்கு சார். கடந்த காலங்களில் நேரலை இல்ல. சட்டமன்றத்தை இவ்வளவு பேர் வாட்ச் பண்ணது இல்ல கடந்த காலங்கள்ல. தாவேக்கா அரசு ஒன்றை செய்கிற பொழுதுதான் ஏன்னா விஜய் புதிய சக்தி, புதிய அலை. இதற்கு பின்புதான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது பார்லிமெண்ட்ல வரும்போதுதான் திமுகவினுடைய அந்த நேரத்தைய நிலைப்பாடு நமக்கு உறுதியாக தெரியும். அப்படி ஒருவேளை அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிய தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இல்லாவிட்டால் அதுவும் கூட திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதான். நான் திமுகவினுடைய எதிர்காலம் என்பது பிரதமர் வேட்பாளர் இல்ல சார். இப்ப நாளைக்கு ஒருவேளை இவர்கள் 3வது அணி அமைத்தாலோ அல்லது இவர்கள் 3வது அணி அமைக்காமல் நேரடியாக தேர்தலை சந்தித்தாலோ பிரதமர் வேட்பாளர் இல்ல. 2 உதாரணம் இருக்கு நமக்கு.
2014 பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்தது, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல 2014. 2024 அதிமுக பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் தேர்தலை சந்தித்தது, அவர்களும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. அப்ப திராவிட கட்சிகள் ரெண்டுக்குமே அது ஒரு பாடமாக இருக்கு. அப்ப யாரோ ஒருவரை பிரதமராக காட்டணும், அல்லது மூன்றாவது அணியை உருவாக்கி அதற்குள் வலுவான ஒரு பிரதமரை காட்ட வேண்டிய தேவை இருக்குது. எது நடந்தாலும் அது பாஜகவோடு இருக்கக்கூடிய ஒரு மென்போக்கு தொடர்வாங்க. அது அந்த கட்சியினுடைய நலனுக்கான முன்னெடுப்புன்னு நான் பாக்குறேன். கண்டி கொள்கை ரீதியாக எல்லா விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்வார்கள் இல்ல, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். ஆனா கிரவுண்ட் லெவல்ல இது இம்பாக்ட் ஆகாதா திமுகவுக்கு? இல்ல, அது திமுகவை பாதிக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதனாலதான் இப்படி பலரும் பேசுகிறார்கள், அதை கட்சி அனுமதிக்குதுன்னு நான் பாக்குறேன். நீங்க கனிமொழி சோமு அவர்கள் பேசுறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுறாங்க. அவங்க அப்படி பேச வேண்டிய தேவை எங்க இருந்து வருகிறது? வானதி சீனிவாசன் சொல்றாங்களே, அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு வானதி சீனிவாசன் அப்ப தொண்டர்களை தயார்படுத்துறாங்களோன்னு தோணுது. இன்னும் இல்ல, அவங்களோட ஒத்த கருத்தை வானதியும் சொல்றாங்க. எடுத்துக்கலாம். இல்ல, அந்த கருத்து பாஜகவின் கருத்தை சொல்றேன், பாஜகவின் கருத்தையும் சொல்றேன். இல்ல, நீங்க ஒரு ஒரு ரெண்டு தரப்பினுடைய நிலைப்பாடையும் நம்ம பார்க்கிற விஷயத்துக்காக சொல்றேன். நீங்க அப்ப ரெண்டு தரப்பினுடைய நிலைப்பாடை பார்க்கிற போது பாஜகவும் இந்த எதிர்ப்பை மட்டுப்படுத்தி இருக்கேன். நீங்க இன்னொரு விஷயம், பாஜகவுக்கு இதுல இழப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா திமுகவை கடுமையான எதிர்களமாடுனது பாஜக தான். ஆனா அப்படி எதிர்களமாடுகிறவர்கள் நாளைக்கு திமுகவோடு சேர்ந்தா உங்களுக்கு ஒரு அதிருப்தி வருமானா அவங்களுக்கு வரும். அப்படி வருகிற பொழுது அந்த இடத்தை யாரு நிரப்புவோம்? அண்ணாமலை பக்கம் நகருவாங்க. அப்ப திமுகவுக்கு ஒரு இழப்பு வரும். திமுகவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் தான் இருக்கு. கிறிஸ்தவர்கள் வாக்குகளின் பெரும்பகுதியை சற்றேறக்குறைய விஜய் அவர்கள் ஏற்கனவே ஈர்த்துட்டார். அப்ப அவங்களுக்கு ஒரு புதிய வாக்குகளை உருவாக்கணும், அல்லது நீங்க இன்னும் அந்த வாக்குகள் நமக்கே இருக்கிறது என்று திமுக நினைக்குமே, ஆனால் அது அவர்கள் மறுபரிசீலனை செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்கிறதுனால அவர்கள் இப்படியும் நெருங்குவதற்கு, ஆனால் கூட்டணியாக போவார்கள் என்று நான் சொல்லல. ஒரு அனுசரணை அரசியலை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு தான். இந்த 100 நாட்கள் சார் கேஸ்ல கூடியது இந்த 100 நாட்களுக்குள்ளதான். இடதுசாரிகள் போராட்டாங்க, கூட விசிகா போராட்டாங்க, இவங்க கூட்டணிக்குள்ள இல்ல. இருந்தாலும் கடந்த காலங்களில் போராடிய திமுக எங்க இந்த காலகட்டத்தில்? அப்ப அவர்கள் ஒரு மென் அரசியலுக்குள்ள போறாங்க. அது கட்சியின் நலனுக்கான முன்னெடுப்பாகத்தான் அவர்கள் நகர்த்துவாங்க.